எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரியேன். மலர்மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வான்புகழ் கொண்ட வள்ளுவ பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அங்கவியல் என்ற பகுதியில் 70வது அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். இதுவரை அரசியல் என்ற தொகுதியிலே ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும், மன்னனை சேர்ந்த அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், தூதன் எப்படி இருக்க வேண்டும், தூது செல்வருடைய தகுதி என்ன என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். இந்த அதிகாரத்திலே மன்னரை சேர்ந்து ஒழுகல், மன்னரோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள், சொல்லப்போனால் அமைச்சர்கள்னு சொல்லலாம், அல்லது மன்னருடைய அந்தரங்க காரியதரிசிகள், இவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மன்னர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியாச்சு. மன்னருக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் காட்டிவிட்டார். மன்னனால் செய்தியை கொண்டு செல்லக்கூடிய தூதர்களுடைய தகுதி என்ன, அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் கூறிவிட்டார். அவர்கள் செய்யக்கூடிய வினை நுட்பம், வினையாற்றக்கூடிய விதங்களை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார். இப்பொழுது மன்னனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய, மன்னனை சேர்ந்து இருக்கக்கூடிய, மன்னனோடு பழகக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும். இதில் 3 வகையான தன்மை. இப்போ மன்னருங்கிறது அந்த காலத்தில் மன்னன் இருந்தார். இந்த காலத்துக்கு அது எப்படி பொருந்ததுன்னு பார்த்தா, மன்னன்னா ஆள்பவன்னே வச்சுக்குவோம். ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஒன்று. 2வது ஒரு குடும்பத் தலைவன். மன்னன்கிறவன் நாட்டுக்கு தலைவன், ஒரு குடும்பத் தலைவன். அடுத்தது ஒரு நிர்வாகத்தை செய்யக்கூடிய, ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர். இது 3க்கும் பொருந்தது. அதாவது ஆள்பவனுடைய உடன் இருக்கக்கூடிய, அவரோடு அந்தரங்கமாக பழகக்கூடிய அல்லது அவரோடு பணியாற்றக்கூடியவர்கள் எப்படி பழக வேண்டும். ஒரு நிர்வாகமாக, ஒரு அலுவலகமாக அல்லது ஒரு இதாக இருந்தால் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடன், அதிகாரிகளுடன் எப்படி பழக வேண்டும் உடன் இருப்பவர்கள். ஒரு குடும்பம் என்றால் குடும்பத் தலைவனோடு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்பதும் பொருந்தும் வகையிலே இந்த அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். மாறுபடும் வேந்தரை சேர்ந்து வாழ்கின்றவர்கள் அவரை விட்டு மிகவும் நீங்காமலும் மிகவும் நெருங்காமலும் தீயில் குளிர்காய்பவரைப் போல பழகி வர வேண்டும். அதாவது ஒரு அதிகாரிகிட்ட பழகும் போதும் அல்லது ஒரு அரசன்கிட்ட பழகும் போதும், அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் பழகும் போது, குடும்பத் தலைவனாக இருந்தால் கூட அவர்களை விட்டு நீங்கியும் போகக்கூடாது, ஒதுங்கி போகவும் கூடாது. ரொம்ப நெருக்கமாகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தீயில் எப்படி நெருப்போடு நாம் எப்படி பழகிறோம், நெருப்பை நாம் உபயோகப்படுத்துவோம், அதை குளிர் காய்வதற்காக கூட வைவோம், அதனுடைய அருகில் செய்வோம், அதனுடைய குளிர் நமக்கு வெப்பம் தேவைப்படும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நெருங்கினால் அது சுட்டுடும், ரொம்ப தள்ளி இருந்தால் குளிரும். ஆகவே அந்த குளிர் காயும் போது எப்படி அந்த நெருப்பை உபயோகப்படுத்துவோமோ அது மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மன்னர் விழைய விழையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும். மன்னர் விரும்புகின்ற பொருளை தானும் விரும்பாதிருக்கும் தன்மையானது அம்மன்னராலே நிலைத்திருக்கும் செல்வங்களை ஒருவனுக்கு தருவதாக விளங்கும். அதாவது ஒரு மன்னர் ஒரு பொருளை விரும்புகிறார் என்றால் அதன் மீது நாமும் விருப்பம் காட்டக்கூடாது. போற்றின் அரியவை போற்றல்
கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அரசன் சினம் கொண்டால் அவனை தெளிவித்தல் அரிதானதால் அரசனை சார்ந்திருப்பவர்கள் பொறுத்தற்கரிய பிழைகளை தம்மிடம் நேராமல் காத்து கொள்ள வேண்டும். அதாவது அரசனுடைய கோபம் என்பது கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டியதாக இருப்பதனால அவனால் பொறுக்க முடியாத செயல்களை செய்துவிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணுங்கிறார். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து. அறிவாற்றலில் சிறந்த பெரியவர்கள் கூடியுள்ள அரசவையில் இருக்கும்போது காதோட காதாக பேசுவதையும் பிறரோடு சேர்ந்து சிரிப்பதையும் நீக்கிவிட வேண்டும். ஒரு அரசனுடைய அவை கூடுது, அப்போ அந்த இடத்துல சிறந்த பெரியவர்கள்லாம் இருப்பார்கள். அப்போ அவர்கள் அந்த அரசவையில் இருக்கும்போது ஒருத்தர் காதோடு காதாக பேசக்கூடாது. பேசினால் அரசனுக்கு சந்தேகம் உண்டாகும், ஏதோ நம்மை பற்றி பேசுகிறார். அடுத்தது பிறரோடு சேர்ந்து சிரித்து காதோடு காதாக பேசக்கூடாங்க, சத்தம் போட்டு சிரித்து பேசினால் அதுவும் கோபத்தை உண்டாக்கும் என்கிறார். எப்பொருளும் ஓரார் தொடர்பற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை. அரசனின் மறைவான பேச்சுக்களை கேளாமலும் அதன் தொடர்பாக எதுவும் சொல்லாமலும் இருந்து அவனாக சொன்னால் மட்டுமே கேட்டல் வேண்டும். ஒரு அரசன் ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் வேற ஒருத்தருக்கு, அதை நாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது, அல்லது கேட்டது மாதிரி இருக்கக்கூடாது. அது தொடர்பாக எதுவும் அதை வெளியவும் சொல்லக்கூடாது. தப்பி தவிர அவர் சொன்னது நம்ம காதில் விழுந்தால் கூட அதை வெளியில் சொல்லாமல் அவரால் சொன்னால் மட்டுமே தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டும். இது அலுவலகங்களுக்கும் பொருந்தும். குறிப்பறிந்து காலங்கருது வெறுப்பில் வேண்டுவ வேட்ப சொல்லல். அரசனது உள்ள குறிப்பை அறிந்து காலத்தையும் கருத்தில் கொண்டு அவனுக்கு வெறுப்பு தராத சொற்களை அவன் விரும்பி கேட்கும்படி சொல்ல வேண்டும். அரசன்ட்ட ஏதாவது சொல்லணும்னா அவனுடைய உள்ள குறிப்பை அறிஞ்சிக்கணும். கோபமாக இருக்கும்போது பேசக்கூடாது. அதே நேரத்தில் அவர் வெறுப்பு ஏற்படுற மாதிரி சொற்களை சொல்லாமல் இதமாக சொல்ல வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். அரசன் விரும்புகிற செய்திகளை மட்டும் அவனிடம் சொல்லியும் அவனுக்குரிய அல்லாதவனை பற்றி அவனால் சொல்லாமல் கைவிடுதல் வேண்டும். ஒரு அரசன்ட்ட ஒரு செய்தி சொல்லணும்னா அவருக்கு தொடர்புடைய விஷயத்தை மாத்திரம் சொல்லணும். தொடர்பில்லாத விஷயங்களை சொல்லி அவனை கோபப்படுத்தக்கூடாது. இணையர் இனமுறையர் என்றிலார் என்ற ஒளியோடு ஒழுகப்படும். இளையவர் என்று கருதியோ இனமுறை என்று கருதியோ இகழாமல் நிலை பெற்ற அறிவுடன் அரசனிடம் நடந்து கொள்ள வேண்டும். இது அருமையான இது. அரசன்கிறது இந்த இடத்துல ஆள்பவர் அல்லது ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்னு கூட வச்சுக்கலாம். அவர் நம்மை விட இளையவர் என்றதனால் நாம் உரிமை பாராட்டி அவரிடம் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. அடுத்தது, அவர் நம்மை சேர்ந்தவர் நமக்கு உறவினர் என்ற முறையிலும் அவரிடம் அவரை இகழ்ந்து பேசியோ அல்லது நம்மை விட சின்னவர் தானே என்ற முறையில் அவர் பதவிக்கு மதிப்பு தராமல் இகழ்வாகவோ குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ பேசிவிடக்கூடாது. குலப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். நாம் அரசராலே மதித்து கொள்ளப்பட்டோம் என்றும் அவர் ஏற்றுக்கொள்ளாத செயல்களை குற்றமில்லாத அறிவுடையர்களை செய்ய மாட்டார்கள். இது ரொம்ப அருமையான விஷயம். அரசன் நம்ம மேலே மரியாதையாக இருக்கார். அதை உரிமையாக எடுத்துக்கொண்டு சில காரியங்களை செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கால் அளவுக்கு அதிகமான உரிமையை எடுத்துக்கொண்டு அவருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. பழைய மெனக்கருதி பண்பல்ல செய்யணும் கெழுதகையை கேடு தரும். மிக பழைய கால தொடர்புடையோர் என்று நினைத்தும் பண்பில்லாத செயல்களை செய்பவனின் நெருக்கமான உரிமை அவனுக்கே கெடுதல் தரும். இது மகாபாரதத்தில் இருக்கானா ஏற்கனவே சொன்ன கதை தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அந்த அரசன் விட்டால் அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது.
துரோணரும் துருபத மன்னனும் ஒரே குருகுலத்தில் படித்த மாணவர்கள். பள்ளி பருவத்தில் துருபதன் சொல்கிறான் துரோணர்கிட்ட, ரொம்ப நெருக்கமாக பழகிறார்கள். ஆகவே அந்த பழகின பழக்கத்தில் நான் அரசனாகிவிட்டால் உனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து, ஏன்னா இப்போ துரோணர் ஒரு பிராமணர், மிக கஷ்டமான இடத்துல ஒரு கஷ்டமாக படக்கூடியவர் தான். ஆகவே நீ பின்னால் நான் அரசனான போது நீ என்னை பார்த்தால் உனக்கு நான் பாதி ராஜ்யத்தை தருகிறேன். இது சொல்லிடுறான். நாளாகுது, பள்ளி குருகுலம் முடிஞ்சு அவரவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். துருபதன் அரசனாகி பெரிய யாகமெல்லாம் பண்ணி அவனுக்கு திரௌபதியை பிறக்கிறான். அரச போகத்தில் ரொம்ப நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். துரோணர் கிருபருடைய தங்கையாகி கிருபி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு அஸ்வத்தாமன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது. துரோணருடைய மனைவி கிருபிக்கு ரொம்ப வறுமை. காட்டில் இவர் ஒரு பர்ணசாலை வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவளுக்கு குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட பால் இல்லை, நல்ல சத்தான உணவு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ இந்த கிருபி ஞாபகப்படுத்துகிறார், சுவாமி உங்களுடைய பள்ளி தோழர் துருபதன் நல்ல நிலைமையில் இருக்கார், அவர் உங்களோட படிக்கும்போது உங்களுக்கு பாதி ராஜ்யம் தரேன்னு சொன்னாரே, நீங்கள் அவரை போய் பார்த்தால் என்ன? நீங்கள் ரொம்ப பாதி ராஜ்யமெல்லாம் வேண்டாம், ஏதோ நம்ம குடும்பம் நடத்துவதற்குரிய ஓரளவு வாங்கி கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. இப்போ துரோணர் போகிறார். இந்த இடத்துல தான் இந்த திருக்குறளுடைய, துரோணர் நல்ல அறிவார்ந்தவர், நல்ல கெட்டிக்காரர். ஆனாலும் அவர் என்ன நினைக்கிறார்னா, அவன் அரசனாகிவிட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்ங்கிறதை யோசிக்கவில்லை. அதே உரிமையோடு தான் ஏற்கனவே பழகிய பால்ய சிநேகிதன் நண்பன் என்ற முறையிலே மிக உரிமையோடு போய் அந்த உதவி கேட்டு நிற்கிறார். துருபதன் இருக்கக்கூடிய நிலைமை நல்ல அரச போகத்தில் இருக்கான். இவரோ வறியவர் கோலத்தில் ஏழை பிராமணனாக நல்ல உடையின்றி வறுமையே கோலமாக போய் நிற்கிறார் என்று இப்பொழுது அவனிடம் உதவியை கேட்கிறார். உதவியை கேட்கும்போது எப்படி கேட்கிறார்னு கேட்டால், இவர் தன்னுடைய நண்பன் என்ற முறையிலும் அரசன்கிறது நிலைமை மறந்து விட்டு தன்னுடைய நண்பன் தானே என்று ஏகபோகமாக உரிமையோடு, அப்பா துருபதா, என்னை உனக்கு நினைவு இருக்கா? நீ அன்று என்னோடு குருகுலத்திலே பால பருவத்திலே எனக்கு இப்படி பாதி நாடு கொடுக்கிறேன் என்று சொன்னாயே, இப்பொழுது உன்னை தேடி உன் உதவிக்காக வந்திருக்கிறேன். இப்போ துருபதனுக்கு கோபம் வருது. ஓ ஏழை பிராமணரே, இவ்வளவு பெரிய சபையிலே என்னை எல்லோரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசன் என்று. அந்த சபையிலே நீ ஏக வசனத்தில் என்னை நீ இருக்கக்கூடிய நிலை என்ன, நான் இருக்கக்கூடிய நிலை என்ன, நீ படித்திருந்தும் உனக்கு பக்குவம் இல்லாமல் என்னிடம் உதவி கேட்டு வருபவன் பணிந்து நிற்க வேண்டாமா என்று ஏளனமாக சொல்கிறான். சொல்கிறதோடு அப்புறம் துரோணருக்கு கோபம் வருகிறது. கதை தெரியும். அவர் திரும்ப அஸ்தினாபுரத்தில் சரணடைந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அர்ஜுனன் மூலமாக துருபதனை அவமானப்படுத்தி வெற்றி கொள்கிறார். இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் 2 விஷயங்களை வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஒன்று, நம்மை விட இளையவன் என்றோ,
ஏற்கனவே நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறான் என்றோ அல்லது நெருங்கி பழகியிருக்கான் என்று அரசனிடம் நெருக்கமாக எந்த வகையான உறவுகளும் வைத்து கொள்ளக்கூடாது. இது அரசன்கிறது அதிகாரத்தில் உள்ளவனுக்கும் பொருந்தும், குடும்பத் தலைவனுக்கும் பொருந்தும். குடும்பத் தலைவனிடம் ஒரு குடும்பத் தலைவன் இருக்கார், அவர்கிட்ட நேரங்காலம் அறியாமல் ஒரு மனைவியே கூட உரிமையோடு கேட்கக்கூடாது. குறிப்பறிந்து அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வள்ளுவன் அரசன் என்ற பொறுப்பில் சொன்னால் கூட, இது அரசன் ஆளக்கூடிய முடியாட்சி காலம் இல்லாததால் இப்பொழுது அது ஒரு நிர்வாகத்தில் உள்ள தலைவனுக்கும் இது பொருந்தும். குடும்பத் தலைவனை சார்ந்து இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இது பொருத்தமாக இருக்கிறது என்பதை சொல்லி, வள்ளுவனுடைய கருத்து என்பது அவருடைய காலத்துக்கு அரசன் என்று எடுத்துக்கொண்டால் கூட நாம் இதை ஒரு குடும்பத் தலைவன் என்றோ அல்லது ஏதோ ஒரு பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் என்றோ கூட நாம் எடுத்துக்கொண்டு எப்படி பழக வேண்டும் என்று மன்னரை சேர்ந்தோள்கள் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கக்கூடியதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபெயரழைத்தனம் சீறி அருளாதே இறைவான் இதாராய் பறையலோர் பாவாயிற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்சேபம் மற்ற நம் காமங்கள் மாற்றையலோர் அம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.